ஜப்பான் டு இந்தியா பார்ட் 1. ஜப்பான் ரேஞ்சே வேற. நம்ம இந்தியாவில் மெஜாரிட்டியான குப்பை தொட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இதுவா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் போடுறதுக்கும், இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட் போடுறதுக்காக. பட் இப்படி தனித்தனியா ட்ராஷ் கேன் வைக்கிறதுக்கு ஜப்பான்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே குப்பை தொட்டி தான் வச்சிருப்பாங்களா. ஆனா அந்த குப்பை தொட்டியில நீங்க எந்த பொருளை போட்டாலும் சரி, அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தனித்தனியா பிரிச்சு போட்டுருமா. பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக் போட்டுருமா, பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்கு போட்டுருக்குமா. இந்த குப்பை தொட்டி வந்து செம்மையா இருக்குல்ல, ஏன் அதை இந்தியாவில் வைக்க கூடாது? இது ஒரு நல்ல கேள்வி. செகண்ட் ஒன், ஜப்பான்லயோ இல்ல கொரியாலயோ நீங்க போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்புக்கு தான் ராப்பர் வெளியவும் பிரிண்ட் பண்ணணுமா. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு குக்கி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராப்பர்ல வெளியே வந்து பிஸ்கெட்டோட போட்டோ போட்டிருப்பாங்களா, அந்த பிஸ்கெட்டோட சைஸ்க்கு தான் பிஸ்கெட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு ஜப்பானோட கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல அந்த மாதிரி எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும். மெயினா இது லேஸ் சிப்ஸ்க்கு தான் போடணும். ஏன்னா சிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு கூட உருப்படியா இருக்காது, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நொறுங்கி தான் கிடக்கும். இவனை பார்த்து ஏன் பயப்படுற? ராப்பர்ல என்ன ஷேப்புக்கு போட்டிருக்கானோ அதே ஷேப்புக்கு தான் உள்ள இருக்கணும். சோ யோசிச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு சிப்ஸ் கிடைச்சிருக்கும்ட்டு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. அப்ப நம்ம ஜப்பான்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஏமாந்து போக மாட்டோம்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன், இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஃப்ரை பண்ணிட்டு அந்த ஆயில் இருக்கும்ல, நம்ம வந்து அந்த ஆயில் என்ன பண்ணுவோம், தூக்கி நம்ம தூர ஊத்துவோம். பட் ஜப்பான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுடர் ஒன்று வச்சிருப்பாங்களா, அந்த பவுடரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யூஸ்டு ஆயில்ல கொண்டு வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஜெல்லி ஷேப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிடுமா. அந்த ஷேப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா மடிச்சு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா குப்பை தொட்டியில போட்டுருவானுங்களா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சோ இதனால ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஜப்பானோட கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் யூஸ்டு ஆயிலா இருந்தாலும் அதை வந்து 10 வாட்டி மேல யூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கலக்கலான கருமை நிற கச்சா எண்ணெய் கேன்சர் கன்ஃபார்ம். ஏன்னா எவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில் அவ்வளவு சீக்கிரத்துல மாத்திரவே மாட்டானுங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இப்ப சொன்ன 3 ஸ்கீம்ல எந்த ஸ்கீம் நம்ம இந்தியாவுக்கு வந்தா நல்லா இருக்கும்? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரைட் விடு.